திருக்குமரன்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் வந்து போட்டிருந்தாரு, ப்ரோ சாம்சங் S24 FE வந்து வாங்கலாமா சொல்லுங்க அப்படின்னு நம்ம வந்து கேட்டிருந்தாரு. S24 வந்து நீங்கள் வந்து அண்டர் 30K இல்லைனா 30K 31Kல பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ள ஒரு வீடியோகிராஃபிக்கான ஃபோனு. நான் நிறைய வீடியோஸும் எடுப்பேன், அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஃபோட்டோஸும் எடுப்பேன். எனக்கு மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸுக்காக வேணும். நான் பெரிய கேமிங்லாம் விளாட மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு யூஏ எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது வந்து பார்த்தோன்னா இங்கே சாம்சங் கேலக்ஸி S24 FE ஒரு நல்ல டீலாகவே வந்து இருக்கும். அதுவும் நீங்கள் பர்டிகுலராக வீடியோகிராஃபிலாம் போகிறீங்க அப்படின்னீங்கன்னா, இப்போ நீங்கள் ஃப்ளிப்கார்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா உங்களால் 32,000 அந்த மாதிரி பட்ஜெட் செக்மெண்ட்டில் 8,128 வந்து வாங்கிக்க முடியும். உங்களால் 8,256 போக முடியும். உங்களுக்கு பட்ஜெட்டும் என்னால் புஷ் பண்ண முடியும். என்னால் ஆஃபர் டைமில் இந்த ரிப்பப்ளிக் டே சேல் டப்போ ஏதோ கார்டு ஆஃபர்லாம் போட்டு இன்னும் ஒரு 2,000 கம்மியாகுது அப்படின்னா 8,256 வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 34,000 இல்லை அந்த மாதிரி பட்ஜெட் செக்மெண்ட்டில் வந்து கிடைக்கும். 34,000 இல்லை 35,000 வந்து கிடைக்கும். இல்லை எனக்கு 8,128 தான் வேணும்னு நினச்சிங்கன்னா அது 30,000 கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குது. அப்படி கிடைக்குது. உங்களுடைய யூசேஜ் கேஸும் இப்படி தான் இருக்க போகுது. எனக்கு வீடியோகிராஃபி நல்லா இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஃபோட்டோகிராஃபி நல்லா இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் எனக்கு மல்டிமீடியா யூசேஜுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு யூஏ எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஸ்லோவாகிடுறது பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா எனக்கு நான் கேமும் விளாட போகிறது இல்லை அப்படின்ற போதெல்லாம் வந்து பார்த்தோம்னா சாம்சங் S24 FE சூப்பரான டிவைஸாக வந்து இருக்கும் உங்களுக்கு அந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ளே.